வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்னாடி தேங்காய் பாலை நம்ம எப்படி எல்லாம் எந்தெந்த முறைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். தேங்காய் பாலை நம்ம அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. மிதமான சூட்டிலோ அல்லது பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது தான் அதனுடைய முழு மருத்துவ நன்மைகளுமே நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சமைக்கக்கூடிய முறை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, தேங்காய் பாலை நீங்கள் குழம்புகளில் சேர்க்கும் போது குழம்பு நன்றாக கொதித்த பிறகு அடுப்பை அணைக்கக்கூடிய சில நிமிடங்களுக்கு முன்பு தான் நீங்கள் தேங்காய் பாலை சேர்க்க வேண்டும். அதிக நேரம் கொதிக்க வைத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள்லாம் கெட்ட கொழுப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ரொம்ப நேரம் நீங்க கொதிக்க வைக்க கூடாது. எதுவாக இருந்தாலுமே அளவாக இருக்கிறது தான் நமக்கு பாத்தீங்கன்னா சிறந்தது. ஸோ அப்போ நீங்க தினமும் ஒரு அரை டம்ளர் முதல் 1 டம்ளர் வரைக்கும் தேங்காய் பால் எடுத்துக்கிறது அப்படின்றது உங்களுடைய உடலுக்கு போதுமான நன்மைகளை கொடுக்கும். அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அந்த நன்மைகள் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வயிற்றுப்புண் மற்றும் குடல் ஆரோக்கியம், அதாவது பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண் சரியாகிறதுக்கு, குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வயிற்றுப்புண்களை தேங்காய் பால் நமக்கு குணமாக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பால் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அல்சரை நமக்கு கியூர் பண்ணக்கூடிய வல்லமை கொண்டிருக்கு. வாயு மற்றும் அசிடிட்டி பிரச்சனையில் நம்ம அவதிப்படுறோம் அப்படின்னா தேங்காய் பால் குடித்து வரும்போது நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். செரிமானம் நமக்கு சீராக ஆரம்பிக்கும். இப்போ தேங்காய் பால் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பராமரித்துக் கொள்வதற்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இம்யூனிட்டி பூஸ்டராக தேங்காய் பால் நமக்கு செயல்படும். அதுக்கு காரணம் என்னன்னா, தேங்காய் பாலில் நிறைந்திருக்கக்கூடிய லாரிக் அமிலம், அந்த லாரிக் ஆசிட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேங்காய் பாலில் அந்த லாரிக் அமிலம் இருக்கிறதால இதனை மோனோலாரினாக பார்த்தீங்கன்னா இது மாற்றும் நம்மளுடைய உடலில். அப்போ இது நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளுக்கு எதிராக போராடி நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு பலப்படுத்தும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஒரு புதுவிதமான நோய் கிருமி நம்மை தாக்கி புதுவிதமான நோயை நமக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வலுவாக தான் இருக்கும் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் நமக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னா தேங்காய் பாலில் HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்கு. இப்போ தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா நிறைவு உற்ற கொழுப்பு, சேச்சுரேட்டட் ஃபேட் இருந்தாலுமே அது நடுத்தர சங்கிலி ட்ரைக்ளிசரைடுகள், அதாவது MCTs வகையை சார்ந்தது. ஸோ இது நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, அந்த LDL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைக்கும். நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய HDL அளவை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால அந்த ரத்த குழாய்கள் இருக்குங்க இல்லையா, இதயத்துக்கு ரத்த ஓட்டம் செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் அந்த இதய குழாய்களினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். ஸோ அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்களும் இருக்காது, எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிஞ்சிருக்காது. போதுமான அளவுக்கு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு அப்படின்றது எப்போதுமே சீராக இருக்கிறதால ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாரடைப்பு, ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கவாதம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இது மாதிரி உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரித்துக் கொள்வதற்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா தேங்காய் பால் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனடி ஆற்றலை கொடுத்து உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கான ஒரு டயட்டாக தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் இன்ஸ்டன்ட் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். உடனடி எனர்ஜியாக இது செயல்படும். தேங்காய் பால் இருக்கக்கூடிய MCTக்கள் பார்த்தீங்கன்னா கல்லீரலால் நேரடியாக உறிஞ்சப்பட்டு உடனுக்குடன் உடலுக்கு தேவையான எனர்ஜி, அந்த ஆற்றலாக மாற்றப்படுது. இதனால கொழுப்பாக பார்த்தீங்கன்னா உடலில் தேங்குவது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது பசியை கட்டுப்பாடு செய்யும். இப்போ தேங்காய் பால் குடித்ததுக்கு அப்புறம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வு உங்களுக்கு நீண்ட நேரம் இருக்கும். இதனால தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவது தவிர்க்கப்பட்டு உடல் எடையை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு தேங்காய் பால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதை நம்ம குறைக்க முடியாது. இப்போ நம்ம தேங்காய் பால் போன்ற எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா இதுவே நமக்கு பசியை கட்டுப்படுத்திடும். ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சு வெயிட் மேனேஜ்மெண்ட் நம்ம ப்ராப்பராக
ப்ராப்பராக வந்து பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக நமக்கு பண்ணலாம். பக்க விளைவுகளே எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, தேங்காய் பாலில் வந்து அயன் கண்டென்ட் இருக்குது, அதாவது இரும்பு சத்து இருக்குது. ஸோ இரும்பு சத்து நம்மளுடைய உடம்புகளில் குறையும் பொழுது தான் நமக்கு ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தி குறையும். ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தி குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் நமக்கு தென்படும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இரும்பு சத்து பற்றாக்குறையை நீக்கும் போது தான் சுறுசுறுப்பாக நம்ம செயல்படுவோம். ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் நமக்கு இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கொண்டு இருக்குது. ஸோ ஒரு கப் அளவு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் நமக்கு வந்து இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி ஆகும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் கரெக்டான லெவலில் இருக்கிறதால ஆக்சிஜன் சப்ளைவும் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நமக்கு நடக்கிறதால நமக்கு வந்து சுறுசுறுப்பாக ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்படுவோம். அதுக்கு தான் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். வலுவான எலும்புகள் மற்றும் தசைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணுங்க. போனு மசிலோடைய ஸ்ட்ரென்த்தால் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீஷியம் சத்துக்கள் இருக்குது. ஸோ எலும்புகளினுடைய வலிமைக்கு கால்சியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பாஸ்பரஸும் முக்கியம். தேங்காய் பால் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் எலும்புகளை நமக்கு வந்து வலுவாக்கக்கூடியதாக இருக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இதன் காரணமாக உங்களுக்கு வந்து வரவே வராது. தசை பிடிப்பு உங்களுக்கு இருந்தாலுமே அது நீங்கி போயிடும். ஸோ தேங்காய் பால் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் தசைகளை தளர்த்தி தசைப்பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மசில் கிராம்ஸ் மற்றும் நரம்பு வலிகளை உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 50-60 வயதுகளில் கூட தசைகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், நரம்புகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எலும்புகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடலை உறுதி பெற வைத்துக்கொண்டு நீங்கள் பேலன்ஸ் தடுமாறாமல் ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் ஞாபக சக்தி அதிகப்படுத்தப்படுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிரெயின் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும். காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கும். கீட்டோன்களுடைய உற்பத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் காரணமாக இருக்குது. ஸோ தேங்காய் பால் இருக்கக்கூடிய MCTக்களை கல்லீரல் வந்து உடைக்கும் போது கீட்டோன்கள் அப்படின்றது வந்து உருவாகும். ஸோ இந்த கீட்டோன்கள் அப்படின்றது மூளைக்கு மாற்று ஆற்றல் மூலமாக செயல்படுகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதனால் அந்த அல்சைமர்லாம் நீங்கள் தடுத்து கொள்ளலாம். இது வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மூளை செல்களை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு உதவுவதோடு முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞாபக மறதி நோயினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக அந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் அதெல்லாம் ஏற்படுறதை முன்னாடி தடுக்கிறதுக்கான பெரும் பங்கு தேங்காய் பால் வகிக்குதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்காய் பால் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுடைய உடலுக்கு அந்த மூளை நரம்புகளில் பாய ஆரம்பிக்கும் போது சுறுசுறுப்பாக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் மூளை செயல்திறன், அதாவது அதை சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாமே நீங்கள் தேங்காய் பாலை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்பப்போ தேங்காய் பாலை வந்து அளவாக எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று வளமான மருத்துவமைகளை பெற்று நலமாக வாழுங்கள். ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.